கிருபையின் ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். இரக்கத்தின் ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பிதாவே நீங்கள் நல்லவர், இயேசுவே நீங்கள் நல்லவர், பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் நல்லவரப்பா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். என் தகப்பன் நல்லவர், பிதாவே நீங்கள் நல்லவர், இயேசுவே நீங்கள் நல்ல தெய்வம், நீங்கள் நல்ல தெய்வம், நீங்கள் நல்ல தெய்வம். ஆராதனைக்குரியவரே நீங்கள் நல்லவர், நீங்கள் நல்லவர், நீங்கள் நல்லவர், நீங்கள் நல்லவர். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா தோத்திரம் பண்ணுகிறோம்ப்பா, இயேசுவே தோத்திரம் பண்ணுகிறோம்ப்பா. கிருபையின் ஆவியானவரே அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல தெய்வமே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். கிருபையின் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவரே, எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை நடப்பிக்கிற தெய்வமே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என் ஆண்டவர் சமீபமாய் இருக்கிறீரே. ஸ்தோத்திரம். என் நாமத்தை உயர்த்துகிற எந்த இடத்திலும் நான் வருவேன், வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்களே. ஸ்தோத்திர ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. கிருபையின் ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்ல தெய்வம். அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர தெய்வமே, ஸ்தோத்திரங்க தாவே. என் தகப்பன் எத்தனை நல்ல தெய்வம், என் இயேசு எத்தனை நல்ல தெய்வம். என் பரிசுத்த ஆவியானவரே நீர் எத்தனை நல்ல தெய்வம். அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. கிருபையின் தெய்வம், கிருபையின் தெய்வம். ஆண்டவரே காலைதோறும் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா உம்முடைய கிருபைகள் காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் உங்கள் கிருபை எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உங்கள் கிருபை எங்களுக்கு தர வேண்டுமே. ஓ இந்த நாளிலே உம்மை ஸ்தோத்திரம் பண்ண, உம்மை துதிக்க எங்களுக்கு ஒரு அனுக்கிரகம் செய்திருக்காய். ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு பலத்த காரியங்களை என் தகப்பன் நீர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை வெளிப்படட்டும், கிருபை வெளிப்படட்டும், மகிமை வெளிப்படட்டும். அல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. கிருபைக்குள்ள மறைத்து கொள்ளுங்க, இரக்கத்தை வெளிப்படுத்துங்க. உங்களுக்கே மகிமை உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஓ ஸ்தோத்திரம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதென்று பாடலை பாடி அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். பிரைஸ் தி லார்ட். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல்
கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கெடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கெடுதே. துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலு, ஆழியில் தண்ணீரை கடந்தாலு, அக்கினி ஊடாய் நடந்தாலு, ஆழியில் தண்ணீரை கடந்தாலு, சோதனையோ மிக பெருகினாரு, ஜெய நமக்கு இந்ததால் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்மை அற்புதமாய் நடத்துவார். வனாந்திரமான யாத்திரையாய் இருந்தாலும் இன்பராம் இயேசு நம்மோடு இருந்து அவர் நம்ம போகும்போது வரும்போதும் அவர் நமக்கு புகலிடமாய் இருப்பார். அல்லேலூயா. இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நம்முடைய ஏக்கங்களை நம்முடைய விருப்பங்களை எல்லாம் அறிந்து வைத்திருக்கிற தெய்வம் அவைகள் எல்லாம் அந்த காலை நேரத்தில் நிறைவேற்ற நாம் ஆராதிக்கிற தெய்வம். நாம் அவருடைய நாமத்தை உயர்த்துகிற நேரத்திலே கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்வாராக. ஆமென். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பர நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆண்டவரை நோக்கி சொல்லுங்கப்பா, நீர் எத்தனை நல்ல தெய்வம். கடந்த நாட்கள் முழுவதும் பாதுகாத்தீர் அல்லவா. ஓ ஸ்தோத்திர. அக்கினியின் அனுபவங்கள் இருந்தது, கிருபையாய் காத்தீரே. வனாந்தரத்தின் அனுபவங்கள் இருந்தது, இன்பராம் இயேசு என் கூட இருந்து நடத்தினீங்களே. நீர் எத்தனை நல்லவரப்பா. உம்மை நான் ஆராதனை செய்கிறேன். நீங்க தான் எங்க கண்மலை, நீங்க தான் என் ஆண்டவரே என்னை காக்குகிற தெய்வம், என் மாட்சிமை நீரே. அல்லேலூயா. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என்ன கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என் தகப்பனே, என் கண்மலையாய் என்னை காக்குகிற என் தெய்வத்துக்கு தான் எங்கள் ஆராதனை. எங்களை அற்புதமாய் நடத்துகிற எங்கள் தெய்வத்தை தான் நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் இயேசு எத்தனை நல்லவர். இந்த நாளிலே எங்களை அற்புதமாய் கரம் பிடித்து நடத்த போகிறீரே. இந்த நாளிலே எங்களை ஆசீர்வாதமாய் நடத்த போகிறீரே. இந்த நாளிலே எங்களை மையமையாய் நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். தகப்பனே, உமக்கு நாங்கள் துதிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. இத்தனை அற்புதங்களையும் அதிசயங்களும் எங்களுக்கு செய்கிற தெய்வம், எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தீரே. இதை விட ஒரு அற்புதம் இந்த பூமியில் இல்லைப்பா. இதை விட எங்களுக்கு செய்த அதிசயம் இந்த பூமியில் இல்லை. நீர் எங்களுக்காக ஜீவனையே கொடுத்த தெய்வம். அல்லேலூயா. கிறிஸ்தமனை பூங்காவினில் கதறியழும் ஓசை, கிறிஸ்தமனை பூங்காவினில் கதறியழும் ஓசை, எத்திசையும் தோணிக்கின்றதே, எங்கள் மனம் தீகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. எல்லாரும் சொல்லுங்க. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே, நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ உண்மை செந்நிறமாக்கினாரோ, சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ உண்மை செந்நிறமாக்கினாரோ, அப்போதும் அவர்காய் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ, அப்பாவும் மனம் பெரிதே, அப்பாவும் மனம் பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே, நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கரங்களை உயர்த்தி, எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ, எம்மையும் உம்மை போல் ஓ சொல்லுங்க அம்மாப்பா. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோ, தந்து விட்டோம்
அன்பின் கரங்களிலே ஏற்று என்றும் நடத்து, ஏற்று என்றும் நடத்து. கல்வாரி அன்பை என்னிடும் கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் நெஞ்சம் நீகிழ்ந்திடுதே. தகப்பனே, எங்கள் ஆசீர்வாதமான பாத்திரமாய் நிறுத்துவதற்காக, நாங்கள் அவமானப்பட்ட இடத்திலெல்லாம் இங்க தலைகளை உயர்த்துவதற்காக, ஓ நாங்கள் செய்த பாவத்திற்கு தக்கதாய் எங்களுக்கு செய்யாமலும், எங்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாய் எங்களுக்கு சரி கட்டாமலும் இருக்கிறதான எங்கள் இயேசுவை நோக்கி நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். எங்களுக்கு இந்த நாட்களிலே வெற்றி உண்டு, இந்த நாட்களிலே ஜெயம் உண்டு, இந்த நாட்களிலே எங்களுக்கு உயர்வு உண்டு, இந்த நாட்களிலே எங்களுக்கு ஒரு மேன்மை உண்டு. எங்கள் ஆண்டவர் எங்களை அற்புதமாய் நடத்த போகிறீர். இந்த நாட்களை எங்கள் தெய்வம் எங்களை அதிசயமாய் நடத்த போகிறீர். ஓ ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க கிருபை எங்களோட கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி, என் தகப்பனே, ஓ எங்களுக்கு இருக்கிற எல்லா கடன் பிரச்சனைகளையும் நீ மாற்றுவீராக. ஆண்டவரே, பொருளாதாரத்தில் இருக்கிற எல்லா குறைகளையும் மாற்றி கடன் பிரச்சனை அப்படிங்கிறதான நிலையிலிருந்து எங்களை கர்த்தர் விடுதலை ஆக்க வேண்டுமே. கடன் பிரச்சனையில் இருந்து தகப்பன், இந்த காலை நேரத்தில் நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். விடுதலை உண்டாயிருப்பதாக, கடன்கள் முற்றிலுமாய் அடைக்கப்படுவதாக. கடன் இல்லாத ஒரு அனுபவத்தை இந்த வீடியோவோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுப்பீராக. இந்த காலை நேரத்தில் கடனோடு கூட தெய்வ சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகள் கடன் இல்லாத வாழ்க்கை வாழத்தக்கதாக என் தகப்பனை உதவி செய்ய வேண்டும். எங்கள் பிதாவே, நீங்கள் உதவி செய்ய வேண்டும். எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கடன் இல்லாத ஜீவியத்தை கொடுங்க. இந்த நாளில் வியாதியோடு கூட தெய்வ சமூகத்தில் உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வியாதியின் படுக்கை மாற்றப்படுவதாக, வியாதியின் அனுபவங்கள் மாற்றப்படட்டும். நீண்ட நாளாக இருக்கிற வியாதி இயேசுவின் நாமத்தினாலே மாற்றப்படுவதாக. நீண்ட நாட்களாக இருக்கிற வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் அவைகள் ஆண்டவரே பூரண சுகம் உண்டாய் இருப்பதாக. நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று நீங்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்க. ஓ ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் ஜெபிக்கிறோம், அதிகாலை நேரத்தில் ஜெபிக்கிறோம். தகப்பனே, வியாதியின் அனுபவங்களை இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் இயேசு மாற்றி போடுவீராக, என் இயேசு மாற்றி போடுவீராக. வியாதியின் அனுபவங்கள் மாறட்டும். குடும்பத்தில் சாபத்தின் அனுபவங்கள் இந்த காலை நேரத்தில் முற்றிலுமாய் அழிதே போவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கணவன் வழியாய் வருகிற சாபங்கள், மனைவி வழியாய் வருகிற சாபங்கள் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போவதாக. குடும்பத்தில் இருக்கிற சாபக்கட்டைகள் அழியட்டும். உங்கள் இரத்தத்தினால் அவர்களை சுத்திகரிப்பீராக. சாபத்தை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல இயேசுவே ஸ்தோத்திரம். தன்னுடைய தொழிலில் நஷ்டத்தோடு இருக்கிறவர்களுக்கு இந்த நாளிலே அந்த தொழில் நஷ்டங்கள் எல்லாம் மாறட்டும். தொழிலில் நஷ்டத்தோடு இருக்கிறவர்களுக்கு தொழில் நஷ்டங்கள் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தொழிலில் நஷ்டத்தோடு காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த காலை நேரத்தில் என் தகப்பன் ஒரு அற்புதத்தை செய்வீராக. செய்கிற வேலை இல்லை, சரியான வருமானம் இல்லை, சரியான சம்பளம் கிடைக்கிறது இல்லை, கடினமான சூழ்நிலைகளோடு கூட கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த காலை நேரத்தில் ஜெபிக்கிறோம். அவர்கள் வேலை ஸ்தலங்களிலே அவர்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலான நல்ல ஒரு சம்பள உயர்வை என் இயேசு கொடுப்பீராக. நல்ல ஒரு சம்பள உயர்வு என் தகப்பன் உண்டாக செய்வீராக. இந்த நாளிலேயும் கூட பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள்,
உங்கள் ஜனம் உங்கள் சமூகத்தில் உங்கள் முகத்தையும் உங்கள் கரத்தையும் நோக்கி கொண்டிருக்கிற எல்லா அனுபவங்களிலும் என் இயேசு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். இந்த காலை நேரத்தில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். கண்ணீரோடு கூட எனக்கு ஒரு அற்புதம் இருக்காதா, எனக்கு ஒரு ஆண்டவர் ஒரு நன்மை செய்ய மாட்டாரா என்று ஏக்கத்தோடு கூட ஆண்டவரே இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொரு வரியும் என் பரலோகம் கண்ணோக்கி பார்க்கட்டும், என் தகப்பன் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஓ, எனக்கு ஒரு அற்புதம் வேணும், எனக்கு ஒரு அதிசயம் வேணும், என் தகப்பன் எனக்கு செய்யட்டும் என்று பாரத்தோடு கண்ணீரோடு கூட இப்பொழுது இருதயம் உடைக்கப்பட்ட நிலையில யாரெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு அற்புதம் இந்த நாளிலே உண்டாயிருப்பதாக, அவர்களுக்கு ஒரு அதிசயம் வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஒரு வேத போதியை இப்பொழுதும் கூட நாம் வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 81வது சங்கீதத்தை எல்லாரும் எடுத்துக்கோங்க. 81வது சங்கீதம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 81வது சங்கீதத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. சேர்ந்து வாசிக்க போகிறோம். நம்முடைய பெலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தை எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமுமாக இருக்கிறது. நாம் அறியாத பாசையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலை சாட்சியாக ஏற்படுத்தினார். அவன் தோலை சுமைக்கு விளக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. நெருக்கத்தில் நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். உன் தேவனாய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருவுக்கு விரோதமாய் திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்னென்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்திலையும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் 7வது வசனத்தில், நெருக்கத்தில் நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இந்த காலை நேரத்தில் நீங்கள் நெருக்கத்தோடு கூட நீங்கள் யாரெல்லாம் கூப்பிடுறீங்க? அன்னைக்கு ஸ்தோத்திரம், ஆசாப் ராஜாவை தப்புவித்த தெய்வம் இந்த காலை நேரத்தில் உங்களையும் தப்புவிக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுகிற நேரங்களிலே அவர் நிச்சயமாக அவர் நம் பக்கமாய் சாய்ந்து அவர் நம்மை தப்புவிப்பார். ஆசாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, நெருக்கத்தில் நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன் என்று ஆசாப் ராஜா பாடுகிறார். இந்த காலை நேரத்தில் நம்மையும் தப்புவிக்க ஆண்டவர் நல்லவர், வல்லமை உடையவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் ஆசீர்வாதமான பாலும் தேன் ஓடுகிற கானானுக்காக புறப்பட்டு வருகிற போது
அங்கே இவர்களுக்கு முன்னாலே, இஸ்ரவேலருக்கு முன்னாலே ஒரு பெரிய செங்கடல் காணப்பட்டது. இப்போ பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. பார்வோனும் அவருடைய சேனைகளும் நம்மை விட்டு தப்பி போன இஸ்ரவேலரை நாம் ஒன்று மடங்கடித்து கொண்டு வர வேண்டும், இல்லை அழித்து விட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அங்கே ஒரு பெரிய சேனை, எகிப்தின் சேனைகள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. முன்பாக செங்கடல், பின்னாலே பார்வோனுடைய அங்கே சேனைகள் புறப்பட்டு வருது. இவர்களுக்கு என்ன செய்வதென்று அறியாத ஒரு காலம். ஒன்று செங்கடலை விழுந்தா தண்ணியிலே கடலில் விழுந்து மடிய வேண்டியது இருக்கும். நான் கடலில் விழமாட்டேன் என்று சொன்னால், இப்போ எகிப்திலிருந்து பார்வோன் சேனைகளோடு வருகிறார். அந்த சேனைக்கு நாம் இரையாக வேண்டியது இருக்கும். அங்கே யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 14வது அதிகாரத்தில் இந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லப்படுகிறது 9வது வசனம், எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் இரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரர்களோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திரத்தின் அண்டையிலே பாகால் சேபூலுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கில் முன்னடியிலே பாளையம் இறங்கியிருக்கிற அவர்களை கிட்டினார்கள். பார்வோன் சபிப்பித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்திய தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கூப்பிட்டுட்டு மோசேயை பார்த்து சொல்லுகிறார்கள், எங்களை வனாந்தரத்தில் அழிக்கவாய் கொண்டு வந்தீர் என்று பயங்கரமான வேதனையோடு, பயங்கரமான கலக்கத்தோடு மோசையின் இடத்தில் அவர்கள் வழக்காடுகிறார்கள். 14வது வசனம், மோசே சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள், நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தை மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். நடந்த காரியம் என்ன? அவர்கள் அந்த செங்கடல் ரெண்டாக மோசை பிரித்து விடுகிறார். இஸ்ரவேலர் ஒரு காய்ந்த உலர்ந்து போன தரையிலே நடந்து போகிறது போல அவர்கள் அங்கே செங்கடலை கடந்து போனார்கள். இவர்களை தொடர்ந்து பிடித்து இவர்களிலே ஆசை திருப்தியாகும் என்று, இவர்களை கொள்ளையாடுவேன் என்று பின்தொடர்ந்து வந்ததானே அந்த எகிப்துடைய சாம்ராஜ்யம், அந்த சேனைகள் அந்த கடலிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். எந்த கடலின் நிமித்தம் இஸ்ரவேலர்கள் தப்பித்தார்களோ அதே கடலிலே இஸ்ரவேலர்களுடைய அந்த எதிரியை ஆண்டவர் அங்கேயே அவர்களை அவிழ்த்து போட்டார். இந்த காலை நேரத்தில் அதாண்டு சொல்ல, நெருக்கத்தில் நீ என்னை கூப்பிட்டாய், நான் உன்னை தப்பு வைத்தேன். இந்த காலை நேரத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருக்கிறீங்க? ஒருவேளை இந்த இஸ்ரவேலர்களைப் போல திக்கு தெரியாத ஒரு நிலையில் என்னவாகும்? முன்னால் செங்கடல் இருக்கிறது, பின்னால் பார்வோனின் சேனைகள். நாம் எங்கே விழுந்தாலும் நமக்கு மரணம் நிச்சயம், தண்ணியில் விழுந்தாலும் மரணம் நிச்சயம். பார்வோன் கையிலே, சேனைகள் கையிலே சிக்கினாலும் மரணம் நிச்சயம். அப்படிங்கிற ஒரு இக்கட்டில் நீங்கள் இருக்கிறீர்களா? ஒரு நெருக்கத்தில் நீங்கள் இந்த காலை நேரத்தில் இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தப்பு வைத்தேன், நான் உன்னை தப்பு வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எனக்கு இருக்கிற எல்லா இக்கட்டுகளுக்கு விலக்கி என்னை தப்புவீங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் நெருக்கத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்களை அவர் தப்புவிப்பார். அவர் உங்களை தப்புவித்தார், இனியும் தப்புவிக்க அவர் வல்லமை, சர்வ வல்லமை உடையவராகவே இருக்கிறார். என் தகப்பனே,
நாங்கள் இந்த காலை நேரத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்களுக்கும் நெருக்கங்கள் உண்டு, எங்களுக்கும் தேவைகள் உண்டு, எங்களுக்கும் கண்ணீரின் அனுபவங்கள் உண்டு. எங்களை நீர் இவைகள் எல்லாவற்றுக்கு விலக்கி நீர் தப்புவிப்பீராக. இப்பொழுது என்னை தப்புவிக்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர்கள் இருக்கிற எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து நெருக்கத்திலிருந்தும் தப்புவிப்பீராக. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவரே, யாத்திராகம 14வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொன்ன வார்த்தைகள் இந்த ஜெபத்தோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நிறைவேறுவதாக. இந்த நாளிலும் கூட பிறந்த நாளை நினைக்கிறதான ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பிறந்த நாள் நினைக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவ கிருபை வெளிப்படட்டும். இந்த வருஷத்தின் நன்மையினால் அவர்களை கர்த்தாவே ஆசீர்வாதமாய் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொன்னீங்க, நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். இந்த வாக்கு தத்தத்தை பிறந்த நாள் நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டு முழுது வந்து பூரணமாக நிறைவேறட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். அதே போல திருமண நாளை நினைக்கிற ஒவ்வொருவரையும் கூட நினைக்கிறோம். இந்த நாளில் திருமண நாள் நினைக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அவர்கள் குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினால கட்டப்படட்டும். சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொன்னீங்களே, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன். நான் அதற்கு சுற்றில் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன். ஆண்டவரே, இந்த நாளில் திருமண நாள் நினைக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நீங்க அக்கினி மதிலாய் இருந்து அவர்கள் நடுவில் நீ மகிமையாய் இருப்பீராக. ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும். இந்த ஜெபத்தோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்களை உம்மை நோக்கி கூப்பிடும்போது அவர்களை நீ தப்புவிப்பதற்காக, தப்புவித்ததற்காக, தப்புவிக்க போவதற்காக ஸ்தோத்திரம். பலத்த காரியத்தை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவர் இந்த நாளிலும் கூட உங்களுக்கு இருக்கிற எல்லா நெருக்கத்திலிருந்து உங்களை விடுவிப்பாராக. நம்முடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்று சொன்னால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. பக்கத்தில் பெல் சிம்பலையும் ஆன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. இதில் வருகிற எல்லா நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.